தஞ்சையில் பிறந்து நம் நெஞ்சை அள்ளிய செவ்வி இலக்கியத்தில் சிலப்பதிகாரங்கள் என்ற நூலை எழுதியிருக்கக்கூடிய முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜமாணிக்கம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கும். கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற நதி வருமுன் நிழல் தருமுன் நலமலர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே உன்னை நான் வணங்குவதும் என்னை நான் வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புலவர் புகழ் சேர்க்கும் என் தமிழ் சொந்தங்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். இந்த மெல்லினத்தின் 16 ஆண்டு விழா என்று குறிப்பிட்டிருந்தார்கள். 11 பெருக வாழ்த்துக்கள். நினைப்பிலேயே கூட உயர்வாதான் வருது. ஆனா 16க்கும் பிறகு 100 ஆண்டு காலமாக கூட இந்த நூல் வெளியிடலாம். மெல்லினம் என்ற ஒரு இதழை வெளியிடுவதற்கு வெளியிருந்து பார்த்தா ஏதோ ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நாளா இவங்க பதிப்பகத்துக்கு நான் போய் பார்த்த வகையில அந்த மெல்லினம் 1 மாதத்தில் வெளிவதற்கு ஒரு தாய் 10 மாதம் கருவை சுமந்த துன்பத்தை அணிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் தாண்டி நிறுவனர் திரு ராஜவேல் அவர்கள் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர் கொடுத்த விலை, அதற்காக அவர் செய்யும் தியாகம், இதற்காக இவருடைய மனைவி மெல்லினம் என்று பெயரிட்டிருக்கின்றார். இங்கே நாமெல்லாம் சிறப்பாக விழாவாய் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கரம் தட்டி எல்லாரையும் பாராட்டுகின்றோம். அங்குடைய மெல்லினம் சமையல் கட்டிலே வாடிக்கொண்டிருக்கிறது. நினைத்து பார்த்தால் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் முன்பு அந்த மெல்லினம் இங்கிருந்திருக்க வேண்டும். ஆனால் நமக்கெல்லாம் அரிசுவை பகிர்ந்ததற்காக, விருந்தோம்பல் செய்வதற்காக இரவு முழுமையும் உறங்காமல் அவர் அங்கே நமக்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருக்கும் சேர்த்து நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், கணவனுக்கு சமைத்து அனுப்ப வேண்டும், தரையில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், இலையில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், தரையில் படுக்க வேண்டும், சிறந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை சாப்பிட வேண்டும். பெருகர் பிசா இல்லாமல் ஒரு குடும்பம் வாழ முடியும் என்றால் அது ராஜவேல் குடும்பம் தான். அவரை பார்த்து நான் அதிசயப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பெரிய மகனாவே நான் பார்க்கின்றேன். பவானி அவர்களை நாம் எல்லாம் அவருக்கு ஒரு மனைவி என்றுதான் தெரிந்திருக்கும். அவர் எப்படிப்பட்ட தியாக உணர்வு என்பதை 2023 ஒரு வெள்ளத்தை சந்தித்தோம். எங்களுடைய அபார்ட்மெண்ட் தண்ணீர் மூழ்கி விட்டது. யாரும் வெளியே செல்ல முடியவில்லை, காய்கறிகள் உள்ளே செல்ல முடியவில்லை. ஏறத்தாழ ஒரு 20-30 பேர் அந்த அபார்ட்மெண்டில் வெளியே வராமல் மாட்டிக்கொண்டோம். வெளியிருந்து வருகின்ற உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட முடியாத நிலைமை. அந்த நிலைமையிலே நம்முடைய மூத்த குமாரன் ராஜவேலும் நான் பவானியை சீத்தல சாத்தலாருடைய மகள் என்று சொல்லுவேன். ஏனால் அந்த மணிமேகலை தான் அமுத சிறப்பு ஏந்து அனைவருக்கும் பசியை போக்கினார். அப்படி அந்த 20-30 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏறத்தாழ 1 வார காலம் காலை மாலை இரவு உணவு கொடுத்த அந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். எங்கே கருணை உள்ளம் இருக்கின்றதோ அங்கே கடவுள் வாழ்கின்றார். பணம் எல்லாரிடமும் இருக்கின்றது, அனுபவிக்க முடியாமல் போயிருப்பார்கள். நம்முடைய கவிஞர் சுரதா சொல்லுவார், வகுப்பார் சிலர் அதுபோல் வாழ்வதில்லை, தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை, தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை என்பார். ஆனால் நம்முடைய செல்வன் ராஜவேல் தொடங்கிய காரத்தை முடிக்கும் வரை அவர் உறங்க மாட்டார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு மனு தர்மம் பிடிக்காது, மனுஷபுத்திரன் பிடிக்கும். சுதேசமித்திரன் வந்த காலத்தில் படித்து வளர்ந்த சமுதாயம் அல்ல. சுதேசமித்திரனை தூக்கி எறிந்து விட்டு விடுதலையும் குடியரசுதலையும் படித்தவர்கள் நாங்கள். சுதேசமித்திரன் எங்களுக்கு வேண்டாம், மனுஷபுத்திரன் போதும் என்று நாங்கள் பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். என்னால் எதுவும் செய்ய முடியும், ஐ கேன் டு என்று வாழ்கின்ற சான்றாக இன்று நம்முடைய கழுதகை மனுஷபுத்திரன் நமக்கெல்லாம் நம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அவர் மென்மேலும் இந்த திராவிட இயக்கத்திற்கும் கவிதை உலகத்திற்கும் தமிழ் உலகத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். ஒரு பெண் தேவதை என்பதும் தேவையில்லாத பெண் என்பதையும் ஒரு ஆணே நிர்ணயிக்கின்றான். ஒரு பெண் தேவையதை என்று பாராட்டுவதும் ஆண்தான், இவள் தேவையில்லாது என்று நிராகரிக்கப்படுவதும் ஆண்தான் என்பார் நம்முடைய திருவிக்கா அவர்கள். அப்படி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுவது ஆண்களின் கரங்களால் என்ற சூழ்நிலை இருந்த காலம். ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கை வரலாறும் ஒரு தேவதையினுடையது என்பார். அதை எழுதுகின்ற கைகள் ஒரு தேவனுடைய கைகள் என்பார் மேலை நாட்டு பேரறிஞன் ஹான்ஸ் கிறிஸ்டியன். வள்ளுவர் சொல்லுவார், கணவனுக்கும் மனைவிக்கும் தலைவிக்கும் தலைவிக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பெரியவர்கள் பார்த்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக, கஷ்டத்துக்காக குடித்தனம் நடத்துவது அல்ல, மாத வருவாய் எவ்வளவு என்பதற்காக அல்ல, எதை பொறுத்து வாழ்கிறது என்று சொன்னால் உடம்போடு உயிரிடை என்ன எம் மடந்தையோடு நட்பு என்று சொல்லுவார். என் உடலும் உயிருமாக கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு
இருப்பது வள்ளூருடைய குரல். மெல்லினம், இது என்ன மெல்லினம்? ஆணினம் பெண்ணினம், ரைட்டு. அது மெல்லினம் என்று நான் பெயர் வைத்ததற்காக முத்துப்பாண்டியனை கேட்கின்றேன். அவர் சங்கம் வளர்த்த பாண்டிய நாட்டிலே பிறந்தவர். எங்கே மெல்லினம்? உங்கள் மதுரை மாநகரை அழித்தது எந்த மெல்லினம், எந்த வள்ளினம்? பூம்புகாரிலே பிறந்த ஒரு பெண், வணிக குல பெண், செட்டியார் வீட்டு பெண்ணு, புருஷனை கூட ஏற வழங்க பார்த்தது இல்ல, கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு, பெல்ஜியத்துல அன்னைக்கு வைரம் செய்த வியாபாரியுடைய பொண்ணு. அவளுக்கு மதுரையில சோதனை வருகிறது. கணவன் கொல்லப்படுகின்றான், அரசனால் கொல்லப்படுகின்றான். அதுவும் ஒரு பெண்ணால் தான். மனைவியுடைய கோபத்தை, குழப்பத்தை முடிவெடுக்க முடியாமல் திணறி போய் பாண்டிய நெடுஞ்செழியன் கோவலனை கொலை செய்ய சொல்லுகின்றான். கொலையுண்ட பிறகு எல்லாரும் பெண்கள் என்ன செய்வாங்க? உடன்கட்டை ஏறுவாங்க. இனிமே நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு. ஆனா அவன் செத்ததுல அந்த கண்ணகிக்கு கோபம் இல்ல, செத்து போயிட்டானேங்கிறதுக்காக வருதுல. என் கணவன் கல்வன் அல்ல, மானம்தான் பெருசு, கணவனுடைய மானம்தான் பெருசு என்று வாழ்ந்தவர்கள் கண்ணகி என்ற பெண். அந்த மெல்லினம் அன்று மதுரையை எரித்து சாம்பலாக்கி விட்டு செல்கிறது. மதுரை எரிப்பது நோக்கம் அல்ல. அங்கே பரத்தையர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்கள் எல்லாம் தரிகட்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது பாண்டிய நாட்டில் மட்டுமல்ல, பூம்புகாரில் இருந்து கொற்கை வரை அதுதான் நிகழ்ந்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தீமைகளை அழிப்பதற்காக ஒரு பெண் புரட்சியாளராக உருவெடுத்தார். பெண்கள் சமைத்து கொண்டிருந்த காலத்தில், அவர்கள் சமைப்பதற்குத்தான் என்று வாழ்ந்த காலத்தில், ஒரு தென்னாட்டில் ஒரு தத்துவ ஞானி பிறந்தான். கிரேக்க நாட்டிலே ஒரு தத்துவ ஞானி பிறந்தான். அவன் சாக்ரட்டிஸ், அவனுடைய சீடன் அரிஸ்டாட்டில். இவர்களெல்லாம் பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தார்கள் தெரியுமா? இது என்னுடைய போகப்பொருள், போகப்பொருள், காமடிட்டி என்று சொன்னான். ஆனால் கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி பெண்களை போகப்பொருள் என்று சொன்ன காலம் மாறி, தென்னாட்டில் பிறந்த தந்தை பெரியார், அவள் போகப்பொருள் அல்ல, அவள் ஆணுக்கு சமமானவன் அல்ல, ஆண் உயர்ந்தவர்கள் அல்ல, 2 பேரும் மனமுத்து வாழக்கூடியவர்கள். பெண்ணிடத்திற்கு கரண்டியை பிடுங்கி விடுங்கள், புத்தகத்தை கொடுங்கள், இந்த பெண் சமுதாயம் உருப்படும் என்று சொன்ன ஒரு புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள். இன்று அவரை பற்றி என்ன வேணாலும் பேசட்டும். பெண்ணுக்கு சொத்தில் பங்கு யாரால் கிடைத்தது? காதலித்து திருமணம் செய்யலாம், அது சமூக சீர்திருத்தப்படி திருமணம் சட்டப்படி ஆகணும் என்று அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது யார்? பேசுபவர்கள் பேசிவிட்டு போட்டும், தலைவர்கள் மறைந்து போவார்கள், தத்துவம் வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்று நாம் தத்துவம் வாழ்கின்ற தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பெருமை. பெண்களுக்கு மொழிப்பற்று உண்டா, நாட்டுப்பற்று உண்டா, இல்லை குடும்பம் தான் பெருசா அப்படின்னா, இந்த மெல்லினத்துக்கு இதை தாண்டி மிக சமுதாய பொறுப்புள்ளவர்களாக நாம் சங்க காலத்தில் வாழ்ந்திருக்கிறாள். ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஔவையார்னு ஒரு அம்மா, நம்ம பார்த்தா கேபி சுந்தரம் தான் ஞாபகத்து வரும். அந்த அம்மா போகுது, குலோத்துங்க சோழன் அவனுடைய அரசவைக்கு போகுது. அவன் சொல்கிறான், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும், கம்பன் கவிதை என்றால் கம்பன், இப்படி சொல்லிட்டு வாரான். அப்போ கம்பன் சிறப்பிக்கப்பட்ட காலம். அப்போ ஔவையார் நடந்து வந்து பசியில் ஒரு திண்ணையில் படுக்கிறாங்க அந்த அம்மா. அப்போது அம்பர்னு ஒரு வீடு, தேரழந்தூருங்கிறது இப்போ மாயரத்தில் அந்த ஊருக்கு பேர் அம்பர். அப்போ அந்த காலத்தில் அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டு ஓனர் வந்து ஒரு தாசி வம்சத்தை சார்ந்தவர். கிளவி வந்து படுத்தோடனே பசியில் படுக்குதுன்னு கூழ் கொண்டாந்து கொடுக்குது. கூழை சாப்பிட்டுட்டு இப்படி தலையை நிமிந்து பார்க்குறா. செவுத்தில் ஒன்று எழுதிரு. என்ன செவுத்தில் எழுதியிருக்கு? ஆமான், கம்பன் வந்தான், அவன் அந்த கவிதை எழுதினான், நான் இவர் கவிதை எழுதினால் என்னுடைய புகழ் பெருகும் என்பதனால் உங்களுக்கு நான் 1000 பொற்காசுகள் தருகின்றேன், எனக்கு என்மேல் ஒரு கவிதை பாடுங்கள் என்று சொன்னேன். ஆனால் என்னிடம் இருந்தது 500 பொற்காசுகள் தான், அதனால் பாதி கவிதையை எழுதிவிட்டு அவன் போய்விட்டான். என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே. ஏண்டா இதுக்கு மேலே எழுத மாட்டேன்ட்டா, நீ காசு கொடுத்தா தான் நான் எழுதுவேன்மா. இப்போ நிறைய பேச்சாளர்கள் காசு கொடுத்தா தான் பேசுவான், கொடுத்த காசுக்கு மேலே குவி அலைவாப்பான். அப்படி தான் இருந்தான். இந்த அம்மா பார்க்குது, செவுத்தில் கரியில் எழுதியிருக்கான். அப்படியா போனால் எடுன்னு ஒரு கறிக்கட்டைன்னு வாங்கி அவள் எழுதுறா, தண்ணீரும் காவிரியை, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே, பெண்ணாவால் அம்பர் பொற்செல்வி, செம்பிற்சிலம்பின் சிறந்த சிலம்பேன்னு அந்த அம்மாவை பாடிட்டு போகிறா. உன் காலில் அணிஞ்சிருக்கிற சிலம்பு தான் சிறந்த சிலம்புன்னு பாடி அந்த பாடி முடிக்கிறா. அவனுக்கு கோவம் வந்துடுது. கம்பனுக்கு கேள்விப்பட்டோன்னே, கூழுக்கு ஒரு கவிதை பாடிட்டாலே இந்த கிளவி, நம்ம மெல்லினோம், கூழுக்கு ஒரு கவிதை பாடிட்டாலே நம்ம பொற்காசு தானே வாங்கி பாடுவோன்ட்டு அவன் ஒரு நாள் என்ன செய்கிறான், அந்த அம்மாவை கிண்டல் அடிக்கிறான். நான் ஒரு பாடல் சொல்கிறேன், அதுக்கு விடுகதையை சொல்லு. என்ன? ஒரு காலடி
நாலிலை பந்தலடி. ஒரு கால் 4 இலை பந்தலடி. இந்த அம்மா எவ்வளவு அறிந்திருக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெண் எவ்வளவு தமிழ் புலமை பெற்றிருக்கணும், தமிழறிவு இருந்திருக்கணும். அப்போ அந்த அம்மா எண்ணையும் எழுத்தையும் கொண்டு ஒரு கவிதை பாடினாள். என்ன பாடினாள்? 8.25 லட்சணமே, எமனரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டை மேல்கூரை இல்லா வீடே, யமதூதன் வாகனமே, யாரையடா சொன்னாயது. அவர் ஒரு காலடி 4 இலை பந்தலடின்னு இந்த பெண்ணை இழிவுபடுத்தணும், அவையாரை இழிவுபடுத்தணும்னு டி போட்டார். இவர் சொன்னது யாரையடா சொன்னாயது, டா போட்டு சொன்னிச்சு. 8.25 லட்சணமே என்ன? தமிழில் ஆ ஆ என்ற எழுத்துக்கு கணிதம் 8, காலுக்கு வா, வாவுக்கு கால். 8.25 லட்சணமேனா 8க்கு ஆ, காலுக்கு வா, அவலட்சணமே 8.25 லட்சணமே. யமனரும் பெரிய, யமன் எதில் வருவார்? எருமையில். எருமைய அப்படிங்குது. மட்டில் பெரியம்மை வாகனமே, அந்த மூதேவிக்கு வாகனம் என்னவா இருக்கும்? அந்த வாகனம். மட்டில் மேற்கூரை இல்லாத வீடு, ஒரு குட்டிச்சவருடா நீ, குட்டிச்சவரு. குலராமன் தூதுவனே யாரு? குரங்கு. குரங்கு, யாரையடா சொன்னாயடா. யாரையடா என்பது அரைக்கீரை, அரைக்கீரை. அரைக்கீரைக்கு கால் ஒன்று இருக்கும், 4 இலையன் இருக்கும். அதனால் டீ போட்ட கம்பனுக்கு டா போட்டு கவிதை முடித்தது இந்த மெல்லினம். அதுதான் இந்த பெண்களுடைய சிறப்பு. இந்த சிறப்பைக்கு வலு சேர்க்கும் வகையாக சென்னையிலே இப்படி ஒரு பெண்களுக்காக ஒரு இதழ் நடத்தியவர்கள் கிடையாது. ஒரு சினிமா நடிகை போடுவாங்க. இங்கெல்லாம் வந்திருக்கிறவங்கெல்லாம் ஹைலி எஃபிஷியன்ட் அண்ட் சிறந்த ஆளுமை மிக்கவர்கள். இங்கே வந்திருக்கிற மேடையில் இருக்கிறவங்க சரி, அவங்களும் சரி. இங்கே தங்க தடாகத்திலே தாமரை பூக்கள் போல அமைந்திருக்கும் எனது ஆயுர்வேத சொந்தங்களே, நீங்கள் எல்லாம் உங்களுக்காக இந்த மெல்லினம் நடத்துகின்றார். அதற்கு நாம் கரம் குவித்து வலு சேர்ப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையான முறையிலே வாழ்த்துறை வழங்கிய திரு ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு வெளியீட்டாளர் திரு ராஜவேலு அவர்கள் பயனாடை அணிவித்து கௌரவிப்பார்.